ராஜேஸ்வரி, திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணியம் சாமி உள்ளிட்ட 4 பேர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று 3 புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின்படி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டதா செய்யப்படவில்லையா என்பதை கண்டறிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த குழுவில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மூன்றாவதாக சிபிஐ இயக்குனர் இந்த விசாரணையை கண்காணிப்பார் என்றும் அவர் 2 உறுப்பினர்களை இந்த சிறப்பு விசாரணை குழுவில் நியமிப்பார் என்ற 3 உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் இந்த பிறப்பித்திருக்கிறது. மேலும் கடந்த முறை விசாரணையில் குறிப்பிட்டது போல திருப்பதி லட்டு விவகாரத்தில் அரசியலை கலக்கக்கூடாது என்றும், உண்மையிலேயே கலப்பட நெய் அதில் பயன்படுத்தப்பட்டதா, வேறு என்ன கலப்படம் திருப்பதி லட்டில் இருந்தது என்பதை சிறப்பு விசாரணை குழு விசாரிப்பதற்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி 3 முக்கிய உத்தரவுகளை திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. அதில் தொடர்ந்து கலப்பட விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு தடை இல்லை என்றும், அரசியலை கலக்கக்கூடாது என்றும், சிறப்பு விசாரணை குழுவில் மாநில அரசின் அதிகாரிகள் இருவரும் மத்திய அரசின் அதிகாரிகள் இருவரும் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசின் விசாரணை குழு அதிகாரிகளை சிபிஐ இயக்குநரே நியமிப்பார் என்றும், இந்த விசாரணையை சிபிஐ கண்காணிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.